அவரை ஆராதிப்போம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். எல்லாம் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே
Savior, I love thee. I love you, Lord, because you loved us before we loved you. My Savior, I love thee. I know thou art mine. For thee all the pleasures of sin I resign. My gracious Redeemer, my Savior art thou. If ever I loved thee, my Jesus is now. Because thou hast first loved me and purchased my pardons on Calvary's tree. I love thee for wearing the thorns on thy brow. If ever I loved thee, my Jesus is now. In mansions of glory and endless delight, I'll ever adore thee in heaven so bright. I'll sing with the glittering crown on thy brow. If ever I loved thee, my Jesus is now. My Savior, I love thee. I know thou art mine. For thee all the pleasures of sin I resign. My gracious Redeemer, my Savior art thou. If ever I love thee, my Jesus is now. If ever I love thee, my Jesus is now.
திருத்துவ பண்டிகை 8ஆம் ஞாயிறுடைய காலை தொழுகை. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். பரிசுத்தர் 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 என்று தேவ தூதர்களாலும் உடைய மக்களாலும் போற்றப்பட்டு வழிபட்டு வருகின்ற எங்கள் வல்லமை மிகுந்த கடவுளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். காலையில் உம்மை தேடுவோர் கண்டடைவார்கள் என்று சொன்னீரே சுவாமி. காலைக்கு காலை, மாலைக்கு மாலை புதிய புதிய ஆசீர்வாதங்களினால் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்கு தத்தத்தை கொடுத்தவரே, இக்காலை வேளையிலும் ஆண்டவரே, உடைய மக்களாகி நாங்கள் அனைவருமாக உடைய தெய்வீக சன்னிதானத்திலே ஒருமித்து கூடி உம்முடைய புகழ் பாடுகின்ற மக்களாக, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை வாசித்து தியானிக்கின்ற மக்களாக, உம்மை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற மக்களாக கூடி வந்திருக்கின்றோம். வாரும் ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே நாங்கள் நடத்தும் இக்காலை தொழுகையினை இறைவா நீர் ஆசீர்வதித்தருள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் அனைவரும் 125ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். Responsive reading is Psalm 125. Shall we all stand up and read the Psalm 125? கர்த்தரில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் மலையைப் போல் இருப்பார்கள். மலைகள் எருசலேமை சுற்றிலும் இருப்பது போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தமது ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடி தீய கொடுங்கோல் நீதிமான்கள் சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் நேர்மையான இருதமுள்ளவர்களுக்கும் நன்மை செய்தருளும். சேர்ந்து வாசிப்போம். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை அக்கிரம செய்களோட கர்த்தர் போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டாவதாக. ஆமென். நாம் அனைவரும் அமர்ந்திருந்து முதல் பாடலாகிய 50வது ஞான பாடலை நாம் பாடும். என்னோட ஆத்துமமே வேளை உட்கருத்தாக மகிமையுள்ள கர்த்தாவை புகழுவாயாக. கீதங்களே என் சுரமண்டலமே கர்த்தரை போற்று வினோதமாய் உன்னை சிருஷ்டித்தார். மெத்த அதிசய மீட்பினார் உன்னை ரட்சித்தார். உன்னை தாமே தமது கைகளிலே ஏந்தி அனுக்கிரகித்தார். கர்த்தரை போற்று எல்லாத்தையும் சீரமைத்தார். உன்னை காப்பாற்றி சுகத்தை கண்டற வணைத்தார். மோசத்திலே சேட்டைகளானவரே உன்னை எப்போதும்
கர்த்தரை போற்று என் உள்ளமே ஜாக்கிரதையாக சகல சிருஷ்டியும் அவரை போற்றுவதாக. ஆத்துமமே உன் உபகாரியையே போற்ற மறந்திராயாக. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்றெழுதியுள்ளவர்களாய் ஆண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்கிற நமது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம் வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றே தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தவென்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலும் புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்த உமது ஒரே பேரான குமாரன் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி உம்மையும் உம்முடைய சித்தத்தை அறிகிற மெய்யான அறிவையும் உம்முடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படிதலையும் பரிசுத்த ஆவியைக் கொண்டு எங்கள் இதயங்களில் அழுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆமென். சர்வ வல்லவரான பரம்பிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்துள்ளதாக வாக்கு தந்தபடினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். ஆரம்ப வாக்கியம். திருத்துவ பண்டைக்கு பிந்தின 8ஆம் ஞாயிற்குரிய ஆரம்ப வாக்கியத்தை பின்பற்றுவோம். பாடல் புத்தகத்திலே 101ஆம் பக்கம். கடவுளே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கடவுளே, உமது திருநாமம் எப்படி விளங்குகிறதோ அப்படியே உமது புகழும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தம் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதி நிறைந்தது.
யெகோவா மகத்தானவர். அவர் நமது கடவுளிடத்திலோ தமது பரிசுத்த பர்வதத்திலோ மிகவும் புகழப்படத்தக்கவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகாயுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை. பூமியில் மனிதருக்கு சமாதானம், அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வங்களுடைய பிதாவாகிய கடவுளே, ஒரே பிரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். உம்மை வணங்குகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகாமகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவின் சோதரனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்ந்தவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் பரிசுத்தத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர். நீர் ஒருவர் ஆண்டவர். நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் மதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. ஆண்டவராகிய கடவுளே, உம்மாலே என்று நன்மையானது ஒன்றையும் செய்ய திராணியற்றவர்களாகிய நாங்கள் உமது சித்தத்தின்படி நடக்க உம்மாலே திராணி உள்ளவர்களாகும்படி செம்மையானவர்களை எப்பொழுதும் சிந்தித்து செய்யும் ஆவியை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று உம்மோடும் பஸ்தாபியோடும் கடவுளாய் என்ற நிகழ்ப்பிழை தாண்டு கொண்டிருக்கிற மதுகுமாரனாகிய எங்கள் ஆதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டி கொள்ளுகிறோம்.
இந்நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசி கேட்போம். முதலாம் திருமறை பகுதியாக பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் முடிய மட்டுமாக வாசி கேட்போம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 8ஆம் ஞாயிறாகிய இன்றைக்காக குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி உபாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 வரை. உபாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 10 வரை. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனமென்று உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறியக்கடுவாய். இன்றைக்காக குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. அவ்வாறே நாளுக்கு என்று வாசிக்க தெரிந்து கொண்ட நிருப பகுதியானது அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதியது 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 39 வரை வாசிக்க. இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கிய பகுதி ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 39 முடிய. ரோமர் 8 28 முதல் 39 வரை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகள் குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. Hallelujah.
அவ்வாறே நாளுக்கு என்று வாசிக்க தெரிந்து கொண்ட நற்செய்தி பகுதியானது அது தூய மத்திய அடிகளார் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து 52 முடிய வாசி கேட்போம். ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசித்து தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய நற்செய்தி வாக்கியம் அது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44 முதல் 52 வரை. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையினாலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாக்கியம் வாசித்து முந்தாயிற்று. திருமறை பகுதிகளை வாசி கேட்டு நாம் அதற்கு மறுமொழியாக சகல பசுத்தவான்களோடு நாம் இணைந்து கொண்டு அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பஸ்தாவினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னி மரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின்கள் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மரித்தோரை நியாயத்திற்க வருவார். பசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பசபையும் பசவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். நாம் தொடர்ந்து 556வது பாடலை நாம் பாடுவோம். பின்னடைப்புகள் 556. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தர் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என்ற தூதர் பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என பாடும் பாடிடும் துணி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின்
அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். மாலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஏதும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஏதும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை ஆலயத்தை நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை ஆலயத்தை நாடிடுவேன். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கருத்துடன் எந்தன் மோகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. எந்தன் மோகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தம்முகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். மாலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்ந்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எங்கள் உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருப்போம். எங்கள் உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருப்போம். மாலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறினார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறினார். நமக்கென்றும் பயந்திடும் பக்தயாவர் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தயாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். மாலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவனிடமிருந்தும் வழிநடத்துபவராகிய வல்ல ஆவினிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் இன்றும் என்றும் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டைக்கு பின்வரும் 8ஆம் ஞாயிறாகிய இக்காலை வேளையிலே நாம் வாசித்து சிறிது நேரமாக தியானிக்க தெரிந்து கொண்ட திருமறை பகுதியானது அது பழைய ஏற்பாட்டின் திருமறை பகுதி எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம்
55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் முடிவட்டுமாக வாசித்து சுருக்கமாக தியானிப்போம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும் முளைக்கு பதிலாக காஞ்சுரிக்கு பதிலாக விருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கே கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாக இருக்கும் என்றார் என்பதை ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் கோட்டையுமாய் இருக்கின்ற எங்கள் பரம தகப்பனே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் ஒரு சமத்திலே பிரீதியாயிருப்பதாக சுவாமி. ஆமே. நான் செய்திக்கு செல்வதற்கு முன்னதாக ஒரு சிறிய பாடல் ஒன்றை நான் பாடி இறை செய்திக்குள்ளாக பிரவேசிக்கின்றேன். பிரசங்கியின் புத்தகத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தை வேனிட்டி வேனிட்டி, வேர்ல்டு ஃபுல் ஆஃப் வேனிட்டி என்று சொல்லும். மாயை மாயை, உலகமெல்லாம் மாயை. நிலையற்ற ஒரு உலகிலே நிலையான வாழ்வை நித்தமும் தேடுகின்ற மனிதா, ஒன்றை சற்று கேள். நிலையானது அதுவல்ல, ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தையின் வடிவாக இருக்கின்ற அருள்நாதராக இயேசு கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடல். உருண்டோடும் உலகினிலே உனக்கென்று ஒன்றுமில்லை, அழியாத அன்பு செல்வம் இந்த உலகை மீட்கும் தெய்வம். உலவோடும் உலகினிலே உனக்கென்று ஒன்றுமில்லை, அழியாத அன்பு செல்வம் இந்த உலகை மீட்கும் தெய்வம். உருண்டோடும் உலகினிலே உனக்கென்று ஒன்றுமில்லை. உலகில் காணும் யாவும் ஒரு பொழுதில் அழிந்து ஒழியும். உலகில் காணும் யாவும் ஒரு பொழுதில் அழிந்து ஒழியும். உலவும் உந்தன் வாழ்க்கை, உலவும் உந்தன் வாழ்க்கை, அது தெய்வம் தந்த ஈகை, அது தெய்வம் தந்த ஈகை. உருண்டோடும் உலகினிலே உனக்கென்று ஒன்றுமில்லை, அழியாத அன்பு செல்வம் இந்த உலகை மீட்கும் தெய்வம். உருண்டோடும் உலகினிலே உனக்கென்று ஒன்றுமில்லை,
உலகினிலே உனக்கென்று ஒன்றுமில்லை, அழியாத அன்பு செல்வம் இந்த உலகை மீட்கும் தெய்வம். உருண்டோடும் உலகினிலே உனக்கென்று ஒன்றுமில்லை. உலக மீட்பராம் உன்னத தேவனாம் அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்ட இனிய உடல் விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் இறைமைந்த நேசு என்கின்ற இணையற்ற நாமத்திலேயே இக்காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். நம் அனைவருடைய உள்ளங்களிலும் இறைவனின் தெய்வீக சமாதானம் இன்றும் என்றுமாக ஆளக்கடவதாக. ஆமென். The book of Isaiah, எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் என்று சொல்லுகின்ற பொழுது நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும், பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளிலே ஒருவேளை மூத்தவனாக முதன்மையானவனாக திகழ்பவன் எசையா தீர்க்கதரிசி என்பதை நாம் நன்கு அறிவோம். அன்பானவர்களே, திருமறையில் 66 ஆகமங்கள் உள்ளன என்பதை நாம் அறிவோம். இந்த 66 ஆகமங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை விளங்குகிறது. திருமறையில் காஸ்பல்ஸ் என்று நற்செய்தி நூல்கள் என்று 4 உண்டு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று. பழைய ஏற்பாட்டிலே ஒரு நற்செய்தி நூல் உண்டா என்ற ஒரு வினாவை நாம் எழுப்போமானால், பழைய ஏற்பாட்டிலும் ஒரு நற்செய்தி நூல் உண்டு என்பதற்கு ஆதாரமாக அமைவது இந்த எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம். உதாரணமாக இந்த ஆகமத்தில்தான் இதோ கன்னிகையானவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்கின்ற மேலான வார்த்தைகளும் இதிலே உள்ளன. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்கின்ற அந்த மேலான வார்த்தை இறைமைந்தன் இயேசு ஒளியாக வழியாக சத்தியமாக வருகிறார் என்பதை முன்னறிவிப்பாகவே எசையா தீர்க்கதரிசி எடுத்து சொல்லுகின்றார். மட்டுமல்ல, 53ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களா, அது பாடுபடும் தாசனின் அதிகாரம் என்று அழைக்கப்படுகிறது. அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து அற்புத அடையாளங்களை புரிந்து பாடுபட்டு சிலுவை சுமந்து இரத்தத்தை சிந்து மரித்து உயிர்த்தெழப் போகிறார், பருத்துக்கு ஏறப் போகிறார் என்பதை தொகுத்து தருவதாக இந்த எசையா தீர்க்கதரிசியில் நாம் பார்க்கின்றோம். எனவேதான் இந்த எசையா தீர்க்கதரிசியும் ஒரு நற்செய்தி நூலாக, பழைய ஏற்பாட்டின் நற்செய்தி நூலாகவே நாம் பார்க்கிறோம். நாம் இங்கே வாசி கேட்ட இந்த திருமறை பகுதி ஒருவேளை இட்ஸ் எ வெல் நோன் ஓல்ட் டெஸ்டமென்ட் பேசேஜ். இது நன்றாக அறிந்த ஒரு தெரிந்த பகுதி தான். இங்கே கடவுள் சொல்வதாக எசையா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். 2 வார்த்தைகள். We should search the Lord and we should call upon our Lord. கடவுளை தேடுவது குறித்து இங்கே சொல்லுகிறது. கடவுளை தேடுவது எப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது இதற்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லுவோமானால், சகேவு அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்தின் வழியாக அவர் வருகிறார் என்ற செய்தியை கேள்வியுற்று, இவன் ஆயத்துறையினுடைய வரி வசூலிக்கின்றவனாக இருந்த ஒரு அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தையும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, அவன் சரீரத்தின் பிரகாரமாக குள்ளமானவன், அதையும் அவன் மறந்துவிட்டு எப்படியாவது அந்த யூதரின் ராஜா என்று சொல்லப்படுகின்ற இயேசுவை நாம் காண வேண்டும் என்று வழிமேல் விழிவைத்து காத்திருந்தான், காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி என்று நாம் பார்க்கின்றோம். அதாவது சரீர பிரகாரமாகவோ அல்லது சமுதாயத்தின் பார்வையிலோ அவன் வேறுபட்டவனாக தெரிந்தாலும் அவன்
எப்படியாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் காண வேண்டும் என்று வகை தேடினான் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட சகேவு ஆட்டத்தின் மரத்தின் மேல் இருந்த பொழுது அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து வழியாக வருகிறார். காட்டத்தி மரத்தின் அண்டை நிற்கின்றார். அண்ணாந்து பார்க்கின்றார். சகேவு சீக்கிரமாக இறங்கி வா என்று ஒரு அன்பின் அழைப்பை கொடுத்தபோது அவன் அனைத்தையும் மறந்து வேகமாக ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்து செயல்பட்டான் என்பது மாத்திரமல்ல, அவரை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று உபசரித்தான். தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தான் என்று நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னான் ஆண்டவர். அது மாத்திரமல்ல, கடவுளை தேடுவதை குறித்து நாம் சொல்வேனானால், காப்ரியேல் தேவதூதன் மலையடிவாரங்களிலே மந்தை மேய்த்து கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு அவன் சொன்ன மேலான ஒரு செய்தி, அதாவது அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். தட் இஸ் த குட் நியூஸ் டு ஆல் தி பீப்புள். இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் கிரைஸ்ட் இஸ் பார்ன். அதே நேரத்தில் அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்த யூதராஜ சிங்கமாக வெளிப்பட்டார். கிரைஸ்ட் ஹஸ் ரீசன். இயேசு கிறிஸ்து உயிர் பெற்றது. தட்ஸ் ஆல்சோ a good news to all the people. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் மேலான ஒரு செய்தி, இயேசு கிறிஸ்து இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் உள்ளே பிறந்திருக்கிறார். எனவே அந்த செய்தியை கேட்ட உடனே மேய்ப்பர்கள் பெத்லகேம் தேடி ஓடினார்கள், ஆண்டவரை தேடி சென்றார்கள். ஒருவேளை வார சாஸ்திரிகள், நிபுணர்கள், அவர்கள் ஒருவேளை வானிலே காணப்படுகின்ற அந்த வால் நட்சத்திரின் வழியாக அந்த அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்துவை, யூதரின் ராஜாவை தேடி அவர்கள் சென்றார்கள், கண்டார்கள், பணிந்து கொண்டார்கள், பரிசுகளை வழங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இருந்தது என்பதை நாம் சொல்லுகின்ற பொழுது, 8ஆம் நாளிலே மரியாள் குழந்தையை விருத்த சேதனத்திற்காக அழைத்து கொண்டு வருகிறாள். அப்படி அழைத்து கொண்டு வருகின்ற அந்த காலகட்டத்தில் இருவர் மிக குறிப்பாக சொல்லப்படுகிறது. ஒருவன் சிமியோன். இந்த சிமியோன் அந்த உலக மீட்பர், உன்னத தேவன், அந்த இயேசு கிறிஸ்து என்னும் குழந்தையை காணாமல் நீ மரிக்க மாட்டாய் என்ற மேலான வாக்குத்தத்தத்தை பெற்றவர். வழிமேல் விழிவைத்து ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலே அந்த இயேசுவை தேடினான், கண்டான், மகிழ்ந்தான். சமாதானமாய் என்னை போக விடுகிறீர் என்று சொன்னான். அதே மாத்திரமல்ல, அங்கே இருக்கின்ற அன்னாள் என்கின்ற தீர்க்கதரிசினியும் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த குழந்தையை தேடினாள், கண்டாள், மகிழ்ந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த தேடுவது என்று சொல்லுகின்ற பொழுது, முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. First you seek the kingdom of God, later our Lord will bless you abundantly. நீ கடவுளை தேடுகின்ற பொழுது கடவுள் உன்னை அபரிமிதமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கணும். சங்கீதம் 34:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லுகின்றது? வால சிங்கங்கள் குறைவடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் ஒருபோதும் குறைபடாது என்று சொல்கின்றார். நீ கடவுளை தேடுவாயனால், காட்டிலே இருக்கின்ற பாலசிங்கம் ராஜா எப்படியாவது தனக்குரிய ஆகாரத்தை அடித்து புசித்து விடுவோம், அது பசியாக இருந்ததாக சொல்வதற்கு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட பாலசிங்கம் கூட ஒரு நாளைக்கு உணவில்லாமல் இன்றைக்கு எனக்கு உணவு கிடைக்கவில்லை என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒருபோதும் ஒன்றும் குறைவுபடுவதில்லை என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். எனவேதான் அருள்நாதர் மலை பிரசங்கத்திலே கூட, கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார். அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த காலத்தில் மக்கள் நாயகனாக, தலைவனாக அவர் திகழ்ந்தார் என்பதை இங்கே நான் பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர் குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது, அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். We should call upon our Lord always in our life.
கடவுளை நோக்கி கூப்பிடுவது இட் இஸ் அவர் பிரைமரி டியூட்டி. we should call upon our Lord. நம்முடைய தலையாய கடமை இயேசுவை நோக்கி அழைக்கின்ற ஒரு காரியம். இயேசுவை நோக்கி அழைக்கின்ற ஒரு காரியத்துக்கு திருவரின் அடிப்படையில் சொல்வேனால் பரிதிமை குருடன். இந்த பரிதிமை குருடன் காலடி சத்தத்தை கேட்டு செல்லுவது யார் என்பதை கேட்டு அவன் என்ன செய்தான்? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அவன் மன்றாடினான். சீடர்கள் மற்றவர்கள் அதற்றினார்கள். ஆனால் அந்த பரிதிமை குருடன் இடத்திலே காணப்பட்ட மிகச்சிறந்த ஒரு காரியம் என்னவென்றால், இன்னும் உரத்த சத்தமாக இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அவன் உரத்த சத்தமாக கூப்பிட்டான் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அவனுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு நமக்கு தெரிகிறது. இவரால் தான் நமக்கு பார்வை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை. உலக பிரகாரமான ஆதாயத்தை தேடி அவன் அழைக்கவில்லை. எனவேதான் நான் உனக்கு என்ன செய்வேன், வாட் ஷால் ஐ டூ ஃபார் யூ என்று ஆண்டவர் கேட்ட பொழுது நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு பார்வையை கடவுள் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய மூதாதையர்களாகிய இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த பொழுது கூக்குரலிட்டார்கள். அவர்கள் அழைத்தார்கள், யாவேவை நோக்கி கூப்பாடு போட்டார்கள். மோசேயை கேட்டான், கடவுளும் கேட்டான். கடவுள் கேட்டு தம்முடைய தாசனாகிய மோசேயின் வழியாக அந்த இஸ்ரவேல் மக்களை விடுவித்து செந்நிற கடலை கடக்கச் செய்து 40 வருட கால வனாந்தர பயணத்தை ஆசீர்வதித்து பாலும் தேனும் வழிந்தோடுகின்ற கானானுக்குள்ளாக பிரவேசிக்க செய்தார் என்று சொன்னால், இதை நாம் நினைக்கின்ற பொழுது கடவுளை நோக்கி கூப்பிடுகிற மக்களுக்கு அவர் மிக சமீபமாக இருக்கிறார். கடவுளை நோக்கி ஏசப்பா என்று கூப்பிடுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். doesn't mean that when we are in trouble only we should call upon our Lord. That's also very important. நாம் எப்போ கூப்பிடுறோம்? இயேசுவை நம்ம அதிகமாக எப்போ கூப்பிடுறோம்னா, நமக்கு துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்கள், பிரச்சனைகள், பிசாசினுடைய நாசமோசங்கள் வரும்போது நாம் நம்முடைய தாய் தகப்பனை அழைப்பதில்லை. இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று தான் நாம் சொல்கிறோம். அப்போ உண்மையாகவே நாம் பார்த்தோம்னா நமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தால்தான் நல்லது. இவை இருந்தால்தான் நம்முடைய வாயிலே இயேசு என்கிற வார்த்தை உச்சரித்து கொண்டே நாம் இருக்கின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். அப்படி அவர்கள் அனைவருமாக அழைப்பித்த பொழுது ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசுவை நோக்கி அழைத்தவர்கள் அநேக திருமறையிலே நாம் சொல்லலாம். அநேகர் அவரை, நோயாளிகள் அனைவருமாக அவரை தேடி வந்து அவரை ஏசப்பா காப்பாற்றும் என்று அழைத்த பொழுது அவர்களுக்கு சுகத்தை, விடுதலை, வாழ்வை அவர் தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை நாம் இன்பத்திலும் துன்பத்திலும் எக்காலத்திலும் நாம் இயேசுவை என்று நாம் அழைக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். சாதாரணமாக துன்பம், துயரங்கள் வரும்போது மாத்திரமல்ல, நம்முடைய இன்பமான மகிழ்ச்சியான காலங்களிலும் நமக்கு இந்த மகிழ்ச்சியை தந்த இறைமைந்தன் இயேசுவுக்கு துதி, கன, மகிமை படைக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். உண்மையை சொல்வோமானால், பிசாசானவன் கூட இயேசுவே உமக்கும் எனக்கும் எங்களுக்கும் என்ன, எங்களை விடுவியும் என்று மன்றாடுகிறார்கள். லேகியோன், அந்த லேகியோன் அநேக பிசாசுகளை பிடித்திருந்தவனாக இருந்தான். அப்படிப்பட்ட பிசாசு கூட மன்றாடியது இவரால் தான் நமக்கு வாழ்வு என்பதை உணர்ந்து கேட்ட பொழுது அவைகளை விடுவிக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்விலே நாம் கடவுளை நோக்கி அழைக்கின்ற மக்களாக இன்பத்திலும் துன்பத்திலும் இருக்க வேண்டும் என்று மட்டுமல்ல, துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு திரும்ப கடவன். Repentance is very important in our day-to-day life. Without repentance, we can't get the redemption. மனமாற்றம் இல்லாமல் அந்த பரலோக வாழ்வு நமக்கு இல்லை. சகேவுக்கு ரட்சிப்பு எப்படி கிடைத்தது என்றால், தான் மனம் மாறினான். என் சொத்தில் பாதி ஏழைகளுக்கு தந்து விடுகிறேன், நான் யாரையாவது ஏமாற்றியிருப்பேன், ஆனால் நான்கத்தனையாக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்ற அந்த மனமாற்றம், மனம் திரும்புதல் வந்த பொழுதுதான் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். நாம் அனைவருமாக பரிசுத்த திருவிருந்திலே பங்கு பெற நாம் பலிபீடத்தை நோக்கி வருகிறோம். அப்படி நாம் வருகின்ற பொழுது
நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு மனம் திரும்பி இங்கே வருகின்ற பொழுது அந்த திருவரத்தின் வழியாக அருட்சாதனங்களின் வழியாக ஆண்டவர் நமக்கு அந்த மேலான பாவ மன்னிப்பை வழங்குகின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் அக்கிரமக்காரன், துஷ்டன் இவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். எசேக்கியேலின் புத்தகத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் கடவுளின் வார்த்தை அவனுக்கு வந்தது. நீ போய் அந்த மக்களுக்கு இந்த மேலான வார்த்தையை சொல்லு என்று சொன்னார். அப்படி சொல்லும்போது என்ன சொன்னார்? அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நீ தீர்க்கதரிசி என்பவன் ஒருவன் தோன்றினான் என் காலத்திலே என்பது உலகம் அறிந்து கொள்ள வேண்டும், நீ போய் சொல்லு என்று சொன்னார். அப்படித்தான் அவன் சொல்ல முற்பட்டான். அப்பொழுது இன்னொரு வார்த்தையும் கடவுள் சொன்னார். என்னவென்றால், அப்படி நீ சொல்லாமல் போவாயானால் அந்த அக்கிரமக்காரன் துஷ்டனுடைய இரத்த பழியை உன்மேலே நான் வசூலிப்பேன் என்று சொன்னார். ஏனென்று சொன்னால், நீ சொல்லியிருப்பாயானால் ஒருவேளை மனம் திரும்பி இருக்கலாம் அல்லவா? யோனாவின் புத்தகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது நினைவே பட்டணத்தின் மக்களினுடைய அநியாயம், அக்கிரமங்கள் அது வானத்தை எட்டுகின்ற அளவுக்கு இருந்தது. கடவுளாய் கர்த்தர் யோனாவை பார்த்து சொன்னார், நீ போய் அந்த மக்களுக்கு இந்த செய்தியை சொல்ல. என்னவென்றால், இன்னும் 40 நாட்களுக்குள்ளாக இந்த நினைவே பட்டணமானது கவிழ்க்கப்பட்டோம். தட் இஸ் த நியூஸ் டு த பீப்புள். அந்த மக்களுக்கு தான் செய்தி போய் சொல்லுண்டார். இப்போ ஊழியர்களுடைய பாடு என்னவென்றால், நற்செய்தியை சொல்வேன் ஆனால் நீங்கள் விரும்பி கேட்பீங்க. அதே நேரத்தில் நீ செய்கிற தவறை சுட்டி காட்டுகின்ற போது எடுத்து சொல்லும் போது இந்த தைரியம் நமக்கு வேணான்னு சொல்லுவோம். கண்டிப்பாக சொல்லுவோம். இப்போ எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அங்கே கடவுளின் வார்த்தை வந்தது எரேமியாவுக்கு. நீ இந்த ஆலயத்தின் முகப்பில் நின்று கொள். நின்றுக்கிட்டியா? சரி. இப்போ என்னை தொழுது கொள்ள ஜனங்க வருவாங்க. அவங்கள பார்த்து சொல்ல வேண்டிய மேலான வசனம் வார்த்தை என்னவென்றால், உங்கள் வழிகள் சரியில்லை, உங்கள் நினைவுகள் சரியில்லை என்பதை நீ சொல். இப்போ நான் முகப்பில் நின்று கொண்டு உங்களை வர்றவங்களை பார்த்து உங்கள் எண்ணம் சரியில்லை, உன் வழி சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க? நீ சரியில்லை, எங்களுக்கு வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சொல்ல போகின்ற செய்தி மகிழ்ச்சியானதாக இருந்தால் நீயும் நானும் ஏற்றுக்கொள்ளுவோம். ஆனால் அதே செய்தி சற்று கடுமையானதாக தெரிந்தால் நாம் அனைவருமாக அதை விரும்புவதில்லை. ஆனால் நடந்தது என்ன? யோனா இறுதியாக போய் சொன்னான் நினைவே பட்டணத்தின் மக்களுக்கு. நடந்தது என்ன? அவர்கள் அனைவரும் மனம் திரும்பினார்கள், மனம் மாற்றம் அடைந்தார்கள். அரசன் முதல் ஆண்டி வரை ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணீர் கூட குடிக்காமல் அவர் ரெட்டுடுத்தி சாமலில் அமர்ந்து கடவுளை தேடுகின்ற பொழுது கடவுள் மனம் மாறினார். அப்போதான் யோனா சொன்னான் 4:2, கடவுளே எனக்கு தெரியும், நீர் உருக்கமும் இரக்கம் நீடிய சார்ந்து மிகுந்த கிருபையுள்ள கடவுள் என்பதை நான் அறிவேன், தீங்கை குறித்து மனமாறுகின்ற கடவுள் என்பதை நான் அறிவேன். யோனா என்னன்னா, பாவம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், அநியாயம் செய்கிறவன் அழிக்கப்படணும், தண்டனைக்கு வரணும். கடவுள் என்ன சொல்றாரு? அப்படிப்பட்ட மகனுக்கும் ஒரு வாய்ப்பை தருகின்றார். மனமாற்றம் அடைந்து மனம் திரும்பி வருவாயா? கெட்டகுமாரனை போன்று கெட்டழிந்து போனாலும் தகப்பனை தேடி மனமாற்றம் அடைந்து வருவாயா என்று அன்றென்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற தகப்பனாக அவர் இருக்கின்றார் என்பதை நாம் இங்கே எனவே தான் அவர் சொல்லுகின்ற பொழுது, உங்கள் நிறைவுகள் என் நிறைவுகள் அல்ல, என் வழிகள் உங்களுடைய வழிகளும் அல்ல. பூமியை காட்டிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அதே வண்ணமாக உங்கள் நினைவுகள் வழிகளை காட்டிலும் என்னுடைய வழிகள் மேலானவை என்பதை குறிப்பிட்டு சொல்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இங்கே சொல்லப்படுகிறது. தான் இந்த திருவரை பகுதியிலே சிறப்பானது. என்ன சொல்றாரு? அவர் மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து விதைக்கு ஜீவனை தந்து உலகத்தின் மக்களுக்கு பயனை தருகின்ற வண்ணமாக செயல்படுகிறது என்று சொல்லுகின்றார். அதாவது மனித வாழ்விலே லக் இருக்க வேண்டும், எய்ம், பிளான், திட்டம் இருக்கணும். எந்த விதமான ஒரு லக்கும் இல்லாமல் திட்டமும் இல்லாமல் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் என்ற வாழ்வை உடையவர்களாக நாம் இருப்பது ஒரு சாதாரணமான வாழ்க்கை. செடியை வச்சுவேன் தண்ணியை ஊற்றாது போவானா என்று சொல்கிற வண்ணமா நாம் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமே இல்லாமல் போகுது. நாம் ஏன் இந்த உலகத்திலே பிறந்தோம்? நாம் ஏன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இதை யார் நமக்கு தந்தவர்? தந்தவருக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது மிக முக்கியமானது.
இங்கே அவர் சொல்லுகின்றார், வானத்திலிருந்து வருகின்ற அந்த மாறி உறைந்த மழையும் ஒரு லக்கோடு வருகிறது. நாம் பூமிக்கு செல்ல வேண்டும், பூமியிலே விதைக்கு ஜீவனை தர வேண்டும், அந்த விதையின் வழியாக மக்களுக்கு பயன்படுகின்ற வண்ணமாக இருக்க வேண்டும். அதுதான் வாழ்வு. நான், என் மனைவி, என் பிள்ளைகள், குடும்பம் நன்றாக இருந்தால் மாத்திரம் போதும் என்று சொல்வது சுயநலம். கடவுள் அதை விரும்புவதில்லை. நாம் பிறருக்கு நன்மையான காரியத்தை செய்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுகின்றார், அதே வண்ணமாக என் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையும் அதே வண்ணமாக இருக்கும் என்று சொன்னார். த மைட்டி பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். கடவுளுடைய வார்த்தையின் வல்லமையை நம்ம அநேக நேரங்களிலே புரிந்து கொள்வதில்லை. வார்த்தை ஒரு செம்மட்டி போன்றது. வார்த்தை உன் பாதைக்கு வெளிச்சமாக அது இருக்கிறது, தீபமாக இருக்கிறது என்பதை மாத்திரமல்ல, வார்த்தையை வழியாகத்தான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. வார்த்தையின் வழியாகத்தான் வல்லமை பிறந்தது. வார்த்தையின் வழியாகத்தான் நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாக. அதை தான் இங்கே கடவுளாகிய கர்த்தர் சொல்லுகின்ற பொழுது, உலகத்திற்கு பயனுள்ளவர்களாக வாழுங்கள். கிறிஸ்துவ வாழ்வு என்பது உண்மையாகவே அது ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப் என்று சொல்லலாம். அது தியாகத்தினுடைய ஒரு வாழ்வு. தியாகத்தினுடைய வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது, how long we are going to live in this world, எவ்வளோ காலம் நம்ம வாழ போகிறோம்? 100 வருஷமா, 120 வருஷமா? நாம் மறிக்க போகிறோம். மறித்த ஆண்டவருடைய சன்னதிக்கு நாம் போவோம், நிச்சயமாக போவோம். அப்படி போவோமானால், இந்த உலகத்திலே நீ வாழ்ந்த காலத்திலே என் மகனே மகளே, நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாய் என்பதை பார். அவர்களை வாசிக்க வைத்தார் என்றால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும். நான் என் குடும்பத்திற்காகவே ஓடி ஓடி உழைத்து நான் மரித்து போனேன் என்று சொல்லுவோம். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு தண்டனை நமக்கு கிடைக்கும். நான் இந்த உலகத்திலே பிறந்தேன், வளர்ந்தேன், இயேசுவுக்காக உழைத்தேன், மரித்தேன் என்று சொல்வாயானால், ஸ்தேவானுடைய மரணம், ஸ்தேவான் கல்லெறிந்து அவன் இரத்த சாட்சியாக மரித்தான். பிதாவே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொன்னவன். அப்படிப்பட்ட ஸ்தேவான் மரித்து விண்ணுலகிற்கு வருகிறான். அப்படி வருகின்ற பொழுது அங்கே பிதாவானவர், குமாரனானவர் எல்லாம் வீற்றிருக்கின்றார்கள். அங்கே ஸ்தேவான் வருகின்ற பொழுது அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அவரை வரவேற்றார். இப்போ நம்ம அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தில் அவர் வீற்றிருக்கிறார், இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார் என்று சொல்லுகின்றார். ஆனால் ஸ்தேவான் என்று சொன்னான், நான் அவர் நிற்பதை கண்டேன் என்று சொன்னான். நிற்பதை கண்டேன் என்று சொன்னது உண்மை. இயேசு கிறிஸ்து, வா என் மகனே, இந்த உலகத்திலே நீ எனக்காக, இந்த சுவிசேஷத்திற்காக நீ அடிக்கப்பட்டாய், நொறுக்கப்பட்டாய், இரத்தம் சிந்தினாய், மரித்தாய், வா, உனக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த மேலான இருக்கையில் அமர் என்று சொல்லுகின்ற வண்ணமாக ஒரு வீர வணக்கத்தை செய்கின்றவராக அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று வரவேற்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே ஒரு அர்த்தம் வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமுடையதாக, ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கணும். ஆண்டவருக்கு என்று we have to do something to our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்காக நீ நான் என்ன செய்கிறோம்? மகனே, உன் நெஞ்சனுக்கு தாராய் என்று கேட்கின்ற வண்ணமாக இறைவனுக்கு நம்முடைய இதயத்தை நாம் அளித்து நாம் மகிழ்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அதை தான் இங்கே எசையா தீர்க்கதரிசி நமக்கு எடுத்துரைக்கின்றார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நம்முடைய வாழ்விலே நாம் அனைவருமாக கடவுளை தேடுகின்ற மக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒன்றை குறிப்பிட்டு நான் முடிக்கின்றேன். கடவுளை தேடுவது பொன்னை போன்று புதையலை போன்றது. இங்கே பொன் இருக்குது, புதையல் இருக்குதுன்னு சொன்னால் அது கால நேரம் பார்க்க மாட்டோம், உடனடியாக தோண்டி எடுக்குவார். தேடுவது, காலையில் உம்மை தேடுவோர் கண்டடைவார்கள் என்று சொல்லுவோம். இப்போ ஆலயத்தை தேடி வருவது, இட் இஸ் அவர் பிரைமரி டியூட்டி டு வர்ஷிப் அவர் லார்ட். கடவுளை தேடி வந்து கடவுளை பணிந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய தலையாய கடமை. பல நேரங்களிலே நான் பார்க்கிறேன், ஊழியம் செய்த எல்லா இடங்களிலுமே என்னவென்றால், அவர்கள் சொல்லுகின்ற பதில், we don't have any time to worship our Lord. Sorry pastor, என்னால் வர முடியல, I don't have any time, எனக்கு நேரம் காலம் இல்லை. அன்பானவர்களே, 6 நாள் உனக்களித்தவர் 7ஆம் நாளை தனக்கென கேட்கிறார். There is no excuse at all. கடவுளை தேடி வருவதில் எந்த விதமான சாக்கு போக்குகளை சொல்லுகின்ற மக்களாக நாம் இருக்கக்கூடாது.
It is our primary duty to come to the church to worship our Lord Jesus Christ. இயேசுவை தொழுது கொள்வது நம்முடைய தலையாய கடமை. தேடி வருவது. ஒரே ஒரு காரியத்தை சொல்கின்றேன். டாக்டர் ஹெல்பர்ட் ஓபரையர் அவர்கள் பேர்னமெட் பகுதியில் பணியாற்றின அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு அனுபவம். அப்பொழுது ஒரு ப்ரோக்ராமுக்கு சென்றிருந்தோம். அங்கே அவரோடு பேசி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கேள்வியை கேட்டேன். ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகின்றேன். நீங்கள் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் அதுக்கு பதில் சொன்னால் நல்லா இருக்குன்னு சொன்னேன். சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போது அவர் சொல்லும்போது சொன்னார், நான் சொன்னேன், ஐயரே நீங்கள் ரொம்ப வசதியாக நல்லா இருக்கிறீங்க அமெரிக்கன் பீப்புள், ஆனால் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தை துன்பத்தை பாடுகளெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் தெரியுமா ஐயரே அப்படின்னு சொன்னேன். அப்போது அவருக்கு ஒரு ஸ்மைல், ஜென்டிலாக ஸ்மைல் பட்டு அவர் சொன்ன வார்த்தை, நீதி ஒன் திங் ஐ ஷுட் டெல் யூ, என்னென்றால் we the Americans always give much importance to the law. இன்னும் சுருக்கமாக சொன்னால், கடவுளை தேடுவது ஓய்வு நாள் என்று சொல்லுகின்ற பொழுதே இது கர்த்தருடைய நாள் என்பதை உணர்ந்து யாரும் எந்த விதமான எக்ஸ்கியூஸ் இல்லாமல் வந்து தொழுது கொள்வோம். இப்போ நான் உதாரணமாக நம்ம பார்வையை வைக்கிறேன். நான் வாழுகின்ற இந்த உலகத்தில் முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. இந்த முஸ்லீம்களை பாருங்கள், அவன் ஒரு நாளைக்கு 5 முறை நமாஸ் படிக்கணுன்றான், குறைந்தது 3 முறையாவது படிக்கணுன்றான். நல்ல பிஸ்னஸ் கூட்டம் நிறையா இருக்குது. எல்லாம் இருந்தாலும் அந்த டைம் வந்தவுடனே உடனடியாக எல்லாம் மட்டும் நான் நமாஸ் படிக்கணும்னு சொல்லி, இப்போ தானே இவ்வளோ கிராக்கி இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ தான் கிராக்கியே வந்திருக்குது, இதை விட்டு போகிறேன் அவ்வளோதான், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் போகிறது, அடுத்த மாதம் போய் ராபோதன் எடுத்துக்கலான்னு சொல்லி. அந்த உலகத்திலே வாழுகின்ற அவர்களுக்கு இருக்கின்ற விசுவாசம் நமக்கு இல்லையே. கடவுளை தேடி வரணும். அது மாத்திரமா அவர் சொல்லும் போது இன்னொன்று சொன்னார், இந்த ஆலயத்தை தேடுகின்ற காரியத்தில் கூட இன் டைம், குறிப்பிட்ட நேரத்தில் முதன்மையாக வந்து உட்கார்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகணும். நிறைய நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த குறிப்பாக இந்த ராபோதன் நேரத்தில் எல்லாம் ராபோதன் எடுத்துட்டுமா போயினேரு, ஆசீர்வாதத்தை வாங்கிறதே இல்லை நீங்கள். அது எவ்வளோ முக்கியமானது. நாங்கள் அப்படி எல்லாம் இல்லை. முதல் துவக்கத்திலே வந்து 5 நிமிடத்திற்கு முன்னதாக வந்து அமர்ந்திருந்து எங்களை ஆயத்தப்படுத்துவோம் இந்த ஆராதனைக்கு. அது முடிந்த ஆசீர்வாதம் பெற்ற பிறகும் எங்களை ஒப்புவித்து விட்டு நாங்கள் புறப்பட்டு போவோம் என்றார். ஸோ அது ஒரு நல்ல, அதனால தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதமே இருக்குது. உண்மைதான், கடவுளை தேடுவோருக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக அமையும் என்று இன்றைக்கு நீங்களும் நானும் கூட சிந்தனை செய்வோம். நாம் எப்படிப்பட்ட ஒரு மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்வில் ஒரு அர்த்தம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்வு இறைவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தனை செய்து செயல்பட்டு இறைவன் தருகின்ற மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு வாழ எல்லாம் வல்ல தூய் ஆவியானவர் தாமே நாம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் சிந்தைகளிலும் மிருதங்களிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சீருஷியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தினின்று என்னை தள்ளி விடாதிரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். உமது ரட்சண்ய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அன்பானவர்களே, இந்த வேளையில் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ். உங்களில் யாருக்காவது பிறந்த நாள், திருமண நாள்,
பணி கிடைத்த நாள் என்ற காரியத்தின் நிமித்தமாக ஜெபிக்க வேண்டும் என்று இருப்பவர்கள் பலிபீடத்திற்கு முன்பாக வரும்படி நான் அழைக்கின்றேன். மாஸ்டர் ஜெரிஷ் நிதின் இருக்கிறாரா? குழந்தை ஜெரிஷ் நிதின், இவர் தனது பிறந்த நாளை 26/7/26 கொண்டாடுகின்றார். மிஸ்டர் பானர்ஜி, டாக்டர் ஜான்சன் சௌந்தர் பிரபாகரன் 29/7/26 தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அதே வண்ணமாக எல்டா பேத்ரினா ஜோயல் 29/7/26 பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். மிஸ்ஸஸ் பிரமிளா ஜார்ஜ் அவர்கள் 30/7/26 தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். நன்றி செலுத்தும் காணிக்கையாக, நன்றி செலுத்தும் ஜபமாக இந்த திருச்சபையினுடைய ஆயர் அருள்மிகு சுகுமார் அவர்களுடைய தகப்பனார் சைலேந்திரன் அவரை நாம் நினைந்து நாம் ஜெபிக்கின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கடவுளே சுவாமி, இவ்வேளையிலும் ஆண்டவரே உடைய மக்களாகி நாங்கள் டாக்டர் ஜான்சன் ஐயா அவர்களையும் உடைய பாதத்தில் வைத்து நான் ஜெபிக்கின்றோம். நன்றி இயேசு சுவாமி. தேவ நீதாமே அருமை அடியாரை ஆம்பூர் கண்கடைய மேல்நிலை பள்ளியினுடைய முதல்வராக நீர் வைத்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி படைக்கின்றோம். அருமை அடியானுடைய சூப்பரான் விஷயங்களில் கூட நீர் கிருபை பாராட்டினீர், அதற்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, அவரையும் உடைய அன்பு மனைவி அருமையான பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அருமை அடியானுடைய பிறந்த நாளை நீர் ஆசீர்வதியும். பிறந்த நாளிலே மகிழ்ந்து களி கூற இறைவா நீர் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God's blessings. பலிபீடத்தின் முன்பாக இருக்கின்ற திரு தாமஸ் சித்ரா, அதே நேரத்தில் காசி தங்கப்பராஜ் இவர்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். கல்லறை காணிக்கையாக படைத்திருக்கின்றார்கள். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கடவுளே சுவாமி, பலிபீடத்தின் முன்பாக முழங்கால் இருக்கின்ற அருமை அடியார்களை உடைய பாதத்தில் வைத்து நான் ஜெபிக்கின்றோம். இறைவா, நீ தாமே இந்த இனிய குடும்பத்தின் மக்கள் இன்முகத்துடன் அளித்திருக்கின்ற காணிக்கைக்காக நன்றி படைக்கின்றோம். சிறப்பாக ஆண்டவரே, கல்லறை கட்டுகின்ற மாபெரும் காரியத்தை மனதிலே நிறுத்தி ஆண்டவரே மனதார படைத்திருக்கின்ற காணிக்கை ஏற்றுக்கொண்டு இவருடைய குடும்பத்தை பிள்ளைகளை கையிட்டு செய்கின்ற காரியங்களை நீர் ஆசீர்வதித்து காத்திருள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் வழியே உம்மை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கடவுளின் தெய்வ சமாதானம். ஜெரிஷ் நிதின், எங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கின்ற எங்கள் பரம தகப்பனே, உடைய பலிபீடத்தின் முன்பாக இருக்கின்ற அருமை பிள்ளை ஜெரிஷ் நிதின் நம்முடைய பாதத்தில் வைத்து நான் ஜெபிக்கின்றோம். அருமை பிள்ளையினுடைய வாழ்விலே நீர் பாராட்டின கிருபை தந்த சுகம் பலன் எல்லாவற்றுக்காக நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, ஜெரிஷ் நிதினுடைய 26/7/26 நாளினுடைய இந்த நாளினுடைய பிறந்த நாளை நாங்கள் நினைந்து உமக்கு நன்றி படைக்கின்றோம். இறைவா, நீ தாமே ஆசீர்வதியும். உடைய சுகத்தை, பலத்தை, நீடித்த ஆயுளை, ஞானத்தை தாரும். அருமையான பெற்றோரையும் குடும்பத்தின் மக்களை கூட நீர் ஆசீர்வதித்து காத்திருள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் வழியே உம்மை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கடவுளின் தெய்வீக சமாதானம் உங்களோடு இருப்பதா. ரைட். காட்ஸ் பிளஸ். வேறு யாராவது? ஜெபம் செய்வோம்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். காலைக்கு காலை, மாலைக்கு மாலை புதிய புதிய ஆசீர்வாதங்களினால் எங்களை அனுதினமும் நிறைத்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் பரம தகப்பனே, இக்காலை வேளையிலும் உம்முடைய மக்களாகி நாங்கள் உமக்கே துதி கனம் மகிமை நாங்கள் படைக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சிறப்பாக உம்முடைய மக்களாகி நாங்கள் இந்த கிரைஸ்ட் லூதரன் திருச்சபை வெள்ளூருடைய ஆயர் அருள்மிகு சுகுமார் ஐயர் அவர்களை உம்முடைய பாதத்திலே சிறப்பாக படைக்கின்றோம். ஆண்டவரே, தேவ நீதாமே அருமை அடியாரை உம்முடைய ஊழியக்காரனாக இந்த ஸ்தலத்திலே வைத்து மட்டுமாக நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி படைக்கின்றோம். அருமை ஆயர் அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளை மாத்திரமல்ல, அருமையான பெற்றோரை நாங்கள் நினைக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் அருமை அவருடைய தகப்பனார் சைலேந்திரன் அவர்களை உம்முடைய பாதத்தில் வைத்து நான் ஜெபிக்கின்றோம். இறைவா, நீதாமே சமீபத்திலே அவர் உம்மண்டை எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை நாங்கள் அறிகின்றோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் என்று சொல்லுகின்ற மக்களாகவே உடைய கருத்திலே ஒப்புவித்த மக்களாக நாங்கள் இருக்கின்றோம். அருமை அடியானை எழுந்திருக்கின்ற அவருடைய அன்பு மனைவி, அருமையான பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், குடும்பத்தின் மக்கள், உற்றார் உறவினர்கள், இனஜன பந்துக்கள், கிரைஸ்ட் லூதரன் திருச்சபையுடைய மக்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் உம்முடைய தெய்வீக சமாதானத்தை நீ தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவ நீதாமே உலகம் தர முடியாத ஆறுதலை தேறுதலை தருகின்ற தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். அருமை ஆயிரவர்களுக்கு ஆண்டவருடைய ஆறுதலை தேறுதலை தெய்வீக சமாதானத்தை நிறைவாகத்தார். இப்பொழுதும் மதியம் நடைபெற இருக்கின்ற அந்த நன்றி செலுத்தும் குடும்ப வழிபாட்டினையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவா, நீதாமே அதையும் நீர் ஆசீர்வாதத்து காத்திரும்படியாக இந்த நேரத்தில் மன்றாடுகின்றோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கடவுளே, இவ்வேளையிலும் உம்முடைய மக்களாகி நாங்கள் உம்முடைய மேலான ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் எதிர்நோக்குகின்ற மக்களாகவே நாங்கள் உம்முடைய இரட்சணிய வசனத்தையும் உம்முடைய வீட்டின் பரிசுத்த நியமங்களையும் எங்களுக்கென்று சுத்தமாய் காப்பாற்றி வந்ததற்காக உம்மை விசேஷமாக சுவஸ்தரிக்கிறோம். உலகமெங்கும் போதக சத்தத்தையும் உம்முடைய வார்த்தையை வல்லமையோடு பிரசங்கிக்கும் உண்மையுள்ள போதகர்களையும் உடைய திருச்சபைக்கு கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். எல்லா தீரா துன்பங்களிலும் ஆபத்துகளிலும் உம்முடைய ஜனத்தின் இரட்சகராகவும் பாதுகாப்பாளராகவும் இரும். உம்முடைய திருச்சபையோடு உள்ள ஐக்கியத்திலும் எங்கள் உடன் கிறிஸ்தவர்களோடு உள்ள சகோதர ஒற்றுமையிலும் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி கடைசியில் எங்கள் ஆத்மீக ரட்சிப்பை பெற செய்யும். உலகத்தின் சகல இனத்தவருக்கும் உமது கிருபையை தந்திருளும். விசேஷமாய் எங்கள் நாட்டையும் அதன் குடிகளையும் சகல அதிகாரிகளையும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய மகிமையை எங்களுக்குள்ளாக வாசமாய் இருக்கப்படணும். இரக்கம், சத்தியம், நீதி, சமாதானம் ஆகியவைகள் எங்களில் நிலைத்திருக்க செய்யும். இதற்காக எங்கள் பள்ளிக்கூடங்கள் அனைத்தையும் ஆண்டவரே உமது பாதுகாப்பிற்கு ஒப்புவிக்கிறோம். அவைகள் ஆரோக்கிய ஜீவ கனிகளை கொடுக்கும்படி அவைகளை நன்மையான அறிவையும் கிறிஸ்துவ நற்குணங்களையும் வளர்க்கும் வளர்ச்சி கூடங்களாக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். அக்னி, சேதம், பெருவெள்ளம், யுத்தம், கொள்ளை நோய், வறட்சி, பஞ்சம் முதலியவைகளிலிருந்து எங்களை தயவாய் பாதுகாத்திருளும். ஒவ்வொருவரையும் அவரவர் தொழிலில் மேம்படைய செய்யும். எல்லா நன்மையான கலைகளையும் எங்களுக்கு வளரச் செய்யும். விதவைகள், அனாதை பிள்ளைகளுக்கு கடவுளும் பிதாவும், நோயாளிகள், வறியவர்களின் சகாயம், கைவிடப்பட்டவர்கள், சஞ்சலப்பட்டவர்களின் தேற்றவாளராக நீர் இருந்திடும். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே முதலாவது கடவுளே ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கின்ற திருவார்த்தைக்கேற்ற வண்ணமாக இங்கே கூடி வந்திருக்கின்ற அனைவரையும் கண்ணோக்கி பாரும். அனைவரை தொடும், ஆவியை தாரும். ஆண்டவர் இருக்கின்ற எல்லா விதமான கஷ்டங்களை போக்கும், வியாதியிலிருந்து விடுதலை தாரும். ஆண்டவரை உம்மை பற்றின விசுவாசத்திலே நிலைத்து வாழ நீர் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவர் இந்த திருச்சபையுடைய ஆயரை மாத்திரமல்ல, திருச்சபையுடைய தலைவர், செயலர், பொருளரையும் மூவர் பெருமக்களையும் ஆண்டவரை இங்கே இசைக்கருவிகளை வீட்டி மகிழ்வித்த அருமை சகோதரர்களையும் ஆண்டவரை உடைய சமூகத்தில் வைத்து நான் ஜெபிக்கின்ற சுவாமி.
தேவரை நீ தாமே ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து காத்திரும்படியாக மன்றாடுகின்றோம். வந்திருக்கின்ற சபையார் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் அனைவருமாக உம்மை தொழுது கொள்கின்ற காரியங்களிலே முதன்மையாக இருக்க இறைவா நீர் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்விதமாக உடைய மக்களாகி நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது இறைவா நீர் ஜெபம் கேட்டு நிறைவான ஆசீர்வாதத்தை நீ தந்து காத்திரள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, இப்படி நாம் பரிசுப்படுவதாக, இப்படி ராஜ் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல் பூமியில் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமது ரட்சியும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே சுவாமி, ஆமேன். நாம் இறுதியாக இருவரை தூத்து பாடுகின்றோம். சபைக்கான அறிவிப்புகள். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான ஆசீர்வாதமான அந்த நாளுக்காக முதலாவது நாம் கர்த்தருக்கு நன்றியை தெரிவிப்போம். இந்த நாளினுடைய வசனம் சங்கீதம் 125:1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்பது. இந்த நாளில் கூட நம்முடைய திருச்சபைக்கு புதியதாய் வந்திருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பான வருகை வரவேற்று உங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே அறிவித்த வண்ணமாக நம்முடைய கல்லறை பணியானது மிக விரைவாக இப்பொழுது காம்பவுண்ட் சுவர் அந்த பணியானது மிக விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே முதலாவது உங்களுடைய ஜெபத்திலே அதை தாங்குங்கள். அதற்காக நீங்கள் ஜெபத்தோடு மனமு வந்து நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட அந்த தொகையை வழங்கினீர்கள் என்று சொன்னால் அந்த கல்லறை பணியானது முடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை உங்களுக்கு மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கல்லறைக்காக காணிக்கையை கொடுத்த அந்த குடும்பத்திற்காக திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு ஆராதனையிலே நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்த நம்முடைய ஆம்பூர் மறை மாவட்டத்தினுடைய மூத்த போதகரும் அநேக திருச்சபைகளுக்கு அவர் செல்லாத திருச்சபைகள் இல்லை என்று சொல்வோம். ஊழியத்திற்கென்று முதலிடம் கொடுப்பவர். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஊழியத்திற்கு முதன்மையாக அவர் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் என்பதை நாம் அறிவோம். இவரை பற்றி அவரை குடும்பங்களை பற்றி அநேகர் அறிவர். இருந்தாலும் நம்முடைய திருச்சபைக்கு வந்திருந்து இந்த ஆசீர்வாதமான இந்த அருளரை வழங்கி நமக்கு அனைவருக்காக இந்த நல்ல செய்தியை வழங்கின அருள் திரு டி நேதநேசன் ஐயர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் சிறப்பான பிறந்த நாளை காண்ட மாஸ்டர் ஜெரிஷ் நிதின், மிஸ்டர் பானர்ஜி, டாக்டர் ஜான்சன் சவுந்தர பிரபாகரன், ஏட்னா பெத்தலினா ஜோயல் அவர்களுக்கும் மிஸ்ஸஸ் பிரமிளா ஜார்ஜ் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பான வாழ்த்துதலையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆலயம் முடிந்தவுடன் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்த வண்ணமாக பைபிள் குவிஸ் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே ஜெபத்திலே நம்ம நினைவு கூர்ந்தபடி நம்முடைய திருச்சபையினுடைய போதகருடைய தகப்பனாருடைய நன்றி செலுத்தும் ஜெப கூட்டமானது அவருடைய இல்லத்திலே மிட்டாளம் பகுதியிலே இன்று 12 மணிக்கு நடைபெறும் என்பதை சபையாருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சபையார் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக நம்ம ஆம்பூர் சபை சங்கத்திலிருந்து வந்த ஒரு அறிவிப்பு. நம்முடைய சிஎம்சி கண் மருத்துவமனையும் வெள்ளூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கமும் இணைந்து ஆம்பூர் பெதஸ்தா மருத்துவமனையிலே ஒரு இலவச கண் சிகிச்சை முகாம் 28/7/26 அன்று நடைபெறவுள்ளது. அனைவரும் இலவசமாக அது சிகிச்சை வழங்கப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். விருப்பமுள்ளவர்கள் அதில் கலந்து கொண்டு உங்களுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாக இது சபைக்கு அறிவிப்பாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நன்றி. நாம் இறுதியாக 630வது பாடலாகிய சோஸ்திரமே சிநாதா என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். காணிக்கை எடுக்கும்படியாக டாக்டர் ஜான்சன் சவுந்தர் பிரபாகர் அவர்களையும் டாக்டர் லெனி வசந்தன் அவர்களையும் முன்பாக வரும்படி அழைக்கின்றேன்.
ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவு இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே நின்னோதிரமதினா திறந்த நின் ஜீவ புது வழியா நின்னோதிரமதினா திறந்த நின் ஜீவ புது வழியா நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவும் சங்கரம் நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவும் சங்கரம் இத்தனை மகத்துவமுள்ள பதவி இனரா எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவி இனரா எங்களுக்கு எத்தனை மாதயவு நீ கிருபை எத்தனை ஆச்சரியம் எத்தனை மாதயவு நீ கிருபை எத்தனை ஆச்சரியம் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாலே போதும் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாலே போதும் ஓய்வின்றி பாடும் துதிகள் ஏறும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடும் துதிகள் ஏறும் மன்னவனே உமக்கு நீரல்ல எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரல்ல எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரே அன்று ஈகத்து வேறொரு தேற்றமில்லை பரனே நீரே அன்று ஈகத்து வேறொரு தேற்றமில்லை பரனே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவு ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில் ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும்
உடைய நாமத்தை அறிக்கிடுவதில் முடிவு பெறுந்து நிலைத்திருக்கவும், உது வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கு ஏற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கும்படி உது பரிசுத்த ஆவியானவரையும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் உது திருச்சபைக்கு தந்திருளும்படியாக மன்றாடுகின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே, உடைய மக்களாகி நாங்கள் நீர் எங்களுக்கு தந்தவைகளிலிருந்து ஆண்டவரே நாங்கள் மனமகிழ்வோடு படைத்திருக்கின்ற காணிக்கையை ஏற்றருளும். காணிக்கையினை படைத்த கரங்களை, குடும்பத்தை, தொழிலை நீர் ஆசீர்வதீர். இந்த காணிக்கையானது உடைய ராஜ்ய பருவதலுக்கென்றும் திருச்சபை வளர்ச்சிக்கென்று 1க்கு 30ஆக 60ஆக 100ஆக வளர்ந்து ஓங்கி பெருகி பலனளிக்க இறைவா நீர் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாக இயேசுவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கடவுளின் பேராசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தாவது திருமத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தாவது திருமத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. பொறுப்பாளர்கள் முன்வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் ரமேஷ் சார், மிஸ்டர் பிரபு அண்ணன். இந்த சிறப்பு ஆராதனையை நம்முடைய திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இறை செய்தியை வழங்கின நம்முடைய மூத்த போதகர் அருள் திரு டி நீதிநேசன் அவர்களுக்கும் அவருடைய இறைப்பணியானது தொடர்ந்து சிறக்கவும் நம்முடைய குடும்பங்களிலும் திருச்சபை குடும்பங்களிலும் எங்களை தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எனவே திருச்சபையின் சார்பாக அவர்களை நாங்கள் வருக வருக என்று அவரை வாழ்த்து